அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவன் சந்தோஷமாயிடுவான். நீங்கள் எவ்வளோ கஷ்டம் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த கையை பிடிச்சி கர்த்தர் நல்லவர். மனுஷகுமார் தான் நிற்கிறாரு, அவர் முழுக வேண்டியது தானே. அவர் முழுகலை. காரணம், இவங்கிட்ட பயம் வந்தது, அவர்கிட்ட பயம் இல்லாமல் இருந்தது. இவங்கிட்ட பயம் வந்ததுனால அதே காற்றில் இவன் முழுகினா, அவர்கிட்ட பயம் இல்லாததுனால அதே காற்றில் அவர் நின்றார். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே இல்லை, எல்லா நாளும் நல்ல நேரம் தான். இயேசு ஒவ்வொரு நாளும் சொல்கிறாரு, இதை படைத்துட்டு விட்டு சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார். எப்போ சொல்கிறாரு? மண்டே சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார். டியூஸ்டே படைச்சிட்டு சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார். வெனஸ்டே படைச்சிட்டு சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார். தேர்ஸ்டே சொல்கிறாரு, நல்லது என்று கண்டார். ஃப்ரைடே சொன்னார், நல்லது என்று கண்டார். சாட்டர்டே சொல்கிறாரு, நல்லது என்று கண்டார். ஆக மொத்தம் ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் நல்லது என்று கண்டார். சிலுவை தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு. எது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். இங்கே நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் சிலுவையிலே தரித்திரரானார் என்கின்ற சுவிசேஷத்தின் விசுவாசத்தை நீங்கள் கேடகமாய் பிடிக்கும்போது நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறி. இதுதான் கிறிஸ்து மரித்தது. என்னுடைய எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்னுடைய முடியாமையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சிலுவை தான் நம்மளுக்கு சொல்யூஷன். சிலுவையில் தான் எல்லாத்தையும் முடித்து அவர் ஜெயமாக நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அந்த சுவிசேஷமாகிய பிரசங்கத்தை தான் கர்த்தர் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சந்தோஷமே இல்லைன்னா கூட இங்கே வந்தால் சந்தோஷம் வந்துடுதுல்ல. எத்தனை பேருக்கு ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி எங்கேயா போனால் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்களே கண்டி சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்மளை பார்த்து கேட்பார், சந்தோஷமாக இருக்கிறியா? அதுவே பெரிய ஒரு ஆறுதல் இல்லை? ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ கர்த்தர் இடத்துல விசுவாசமாக இருப்பான்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவன் சந்தோஷமாயிடுவான். நீங்கள் எவ்வளோ கஷ்டம் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சி கர்த்தர் நல்லவருங்க, அவர் பார்த்துக்கொள்வார். அந்த ஒரு வார்த்தை உங்களை எல்லா வித சூழ்நிலையிலிருந்தும் தட்டி தூக்கின்னு வந்துடும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போலப்பா, மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாய் இருங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கங்கள் யாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறேன்னு? வார்த்தைக்குள்ளே போகலாமா? வார்த்தை நல்ல மழை இல்லை, நைட்டு உங்கள் வீட்டிலலாம் இடி இடிச்சுதா? இடி எத்தனை பேர் வீட்டில் இடி இடிச்சுதுன்றீங்க? எல்லோரும் வீட்லேயும் இடிச்சுதா? அப்போ இடி மோசமான இடியாக இருந்ததில்ல? அந்த இடியை கவனியை பார்த்து நம்ம எங்கள் வீட்டு சவுத்தில் எடுத்து அடிச்சா மாதிரி இருந்தது ஒரு இடியும். இந்த இடிலையும் ஒருத்தர் இடிச்சுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அவ்வளோ என்ன ஆயிடுச்சாலும் என் தூக்கத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் இல்லை? சில பேர் இருக்கிறாங்க, பக்கத்துலேயே போய் ஆட்டோ பாம்பு வச்சா கூட கம்முன்னு தூங்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி இங்கே இருக்கிறீங்க? ஒருத்தர் இருக்கிறாங்களாம், சந்தோஷமாக கை தூக்குறாங்க. ஆமாம், அது ஒரு கிஃப்ட்டு. அது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்து அலறி வச்சுன்னு ஏந்துக்கிறது கிஃப்டா? நீ என்ன வேணாலும் பண்ணின்னுறா, நான் தூங்குறேன்டான்றது கிஃப்டா? இதுதான் கிஃப்ட்டு. நேற்று நைட்டு தூக்கமே வரலைங்க. அந்த டைமில் எனக்கு ஓடுந்த ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, தொடர்ச்சியாக அடிக்குது இடி, டம்மா டிம்மான்னு அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. நான் அப்போது யோசித்த ஒரே ஒரு யோசனை, எனக்கு ஒரு விதத்தில் பயம்லாம் வந்துருச்சு. செல்ஃபோன் வச்சிடுமோ அந்த இடியில், டம்மு டிம்முன்னு எதோ ஆகுதே. அப்போது
வயநாட்டில் நிலச்சரிவு நடக்க பார்த்து அவங்க எவ்வளோ ஒரு பயத்தில் இருந்திருப்பாங்க. யோசிச்சு நான், கர்த்தாவே நீர் ரொம்ப நல்லவராக இருக்கிறீர், எங்களை பாதுகாத்து நீர் எங்களை கொண்டு வந்து எங்களை தப்பு வைத்து வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை நினைத்து அவர்களுக்காக நான் வருத்தப்பட்டேன். கர்த்தரிடத்தில் கர்த்தர் தான் ஆறுதல், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் தான் ஆறுதல்னு நம்ம வாயால் சொல்லிடலாம். அதனால் அவங்க ஆறுதல் அடைய போகிறது கிடையாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அவங்களோடு கூட இருந்து தேற்றுற வாழன் அவர் தான் இருந்து தேற்ற முடியும். வேறு யாராலையும் தேற்ற முடியாது. சரி, ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை கவனித்து விட்டு நாம் திருவிருந்துக்குள்ளாய் நாம் செல்வோம். அதுக்கு முன்பாக, வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக டப்புன்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறத நான் உங்கள் இடத்துல பேச விருப்பப்படுறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் எடுத்துன்னு வந்தேன். எம்டி ஹேண்டட் தான். எம்டி ஹேண்டில் தான் கர்த்தர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நிறைவில் போய் நிறைவு பண்ணவே முடியாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கவனிங்க, லிசன். ரொம்ப இருக்கிற தண்ணியில் போயிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்ற முடியுமா? வேஸ்ட்டு. அதுவே காலியாக இருக்கிற சின்ன பக்கெட்டாக இருந்தாலும் சரி, பேரலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம், ரொம்பிக்கினே இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? தண்ணியை சொல்ல, அந்த மக்கு தண்ணி, பேரலு தண்ணியை சொல்ல, எதுவுமே இல்லாத பார்த்து கர்த்தர் என்னை சுகமாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரையும் வழிநடத்தி இருக்கிறாரு. குறிப்பாக அதில் நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். ஆசீர்வாதத்துலேயும் சரி, வார்த்தையிலும் சரி, எம்டி ஹேண்டடாக வருவேன். கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இப்போயும் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான், எம்டி ஹேண்டடாக வரக்கூடாதுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தையை எடுத்துன்னு வந்தேன். அது எந்த வார்த்தையும் இல்லை, நம்ம பாடின பாட்டு இருக்குல்ல, அதுதான். எந்த பாட்டு தெரியுங்களா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய். அந்த 3 வார்த்தை இல்லை, அதுலேருந்து ஒரே வார்த்தை தான் பேச போகிறேன். எது? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும். 3 வார்த்தை இருக்குது. இதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோட பேசுவார். அவர் தான் பேசுவார், சத்தியம். அதனால தான் இந்த வசனம் பாருங்கள், அதனால தான் கரெக்டாக அந்த வார்த்தை இதில் வருது. இது என் சப்ஜெக்ட் இல்லை. இந்த இடத்துல இப்போது இங்கே நிற்கப்பது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோட நான் எடுத்துன்னு வந்தது. நானே வழி, சத்தியம், ஜீவன் 3 வார்த்தையில் என்று சத்தியம் என்ற வார்த்தையை நான் கொண்டு வந்தேன். பட் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சொல்லுங்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், பாருங்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும். எங்கே இருக்குது சகல சத்தியம்? எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லை, இதில் தான் இருக்குது. சொல்லுங்கள், இதில் தான் இருக்குது. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இதுலேருந்து நான் ஒன்று சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. அப்போது இதில் ஒன்றும் இல்லை. எதில் பயந்துட்டீங்களா? கவனிங்க, இதில் ஒன்றுமே கிடையாது. இது வெறும் பேப்பர். பார்த்தீங்களா? ஏற்றுக்க மாட்டுது பாருங்க மனசு. இப்போ இது வெறும் பேப்பருங்க. இது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதான் ஏற்றுக்க. இதுதான் ட்ரெடிஷ்னல், என்ன சொல்லுவாங்க, பாரம்பரியம். ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆவியின் பட்டயம். இதுக்கு பேர் என்னது? ஆமாம், எத்து யார் வேணாலும் வெட்டலாமா? இதில் சொல்லுங்கள், அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ இது என்ன சொல்லியிருக்கிற கர்த்தர்? ஆவியின். யாரோ ஒருத்தர் வாங்கப்பா, வெட்டுதான்னு பார்க்குறேன். வெட்டுமா?
நாங்கள் வெட்ட மாட்டுது, ரத்தமே வர மாட்டுது, வெட்ட மாட்டுது. அதுக்கு தான் இந்த வசனம். எது? யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது இப்போ நேரமாக பண்ணோம், வெட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் வந்தார்னா இதில் இருக்கிற வார்த்தை ஈட்டி போல் பாயும், இதில் இருக்கிற வார்த்தை பட்டயம் போல் உருவி வெட்டும். உங்கள் பலவீனங்களை வெட்டும், உங்கள் நோய்களை வெட்டும், உங்கள் தரித்திரத்தை வெட்டும், உங்களுடைய இயலாமையை வெட்டும், எல்லாத்தையும் வெட்டி எடுத்துரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? சொல்கிற சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல வார்த்தைக்குள்ளும் சொல்லலை இந்த இடத்துல, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பாருங்க, எதுவுமே சுயமாக அவரே கரெக்டாகிறார் பாருங்க. சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, எத்தனை பேர் சொல்கிறீங்க வரப்போகிற காரியங்களை இன்றைய நாளில் தேவன் எனக்கு அறிவிக்க போகிறார்? அதுதான் எனக்கே தெரில என்ன காரியம்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை வந்த எனக்கே தெரில என்ன காரியங்களை அறிவிக்க போகிறாருன்னு. அப்போ கண்டிப்பாக அவர் அறிவிப்பார். ஏன்னா அவர் சுயமாக பேசலை, கேள்விப்பட்டதை அவர் பேசுகிறார். எத்தனை பேர் சொல்கிறார் இது சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவார்னா சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பேர் வரப்போகிற காரியங்களை கர்த்தர் எனக்கு அறிவிக்க போகிறாரு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அதையும் உங்களுக்கு தருவார். வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும், ஹலோ, இதுதான் நல்ல வாசனம். இது எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த வாசனம். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு தேவையில்லை. பிதாகிறார்ல தேவன், அவரது எல்லாமே யார் தான்? இல்லைங்க, இயேசுது. பிதாவினுடைய வைகள் யாவும் என்னுடைய வைகள் யார்? இது இயேசு சொல்லின்னு வராரு. நல்லா கவனிங்க. பிதா கிட்ட என்ன இருக்குதுங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பிதா கிட்ட என்ன இருக்கு? லிஸ்ட்டு போடவே முடியாது. நீங்கள் பார்க்காததெல்லாம் இருக்குது, நீங்கள் கேள்விப்படாததெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரே பார்க்காதது அவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? பூமி எப்படி இருக்கும்னே பார்க்கல, ஆனால் சொன்னார் பூமியை பார்த்தாரு. கடல் எப்படி இருக்கும்னு இல்லை, அவர் சொன்னார் கடல் வருது. எல்லாமே. ஆனால் தான் அவருக்கு பேர் என்னது? இல்லாதவைகளை இருக்கின்றதே போல அழைக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு எல்லாமே இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாரு, பிதாவினுடைய வைகள் யாவும் யாருக்கா மாறிடுச்சு? இயேசுக்கா மாறிடுச்சு. அதனாலே அவர் பிதா என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார்னா என்ன ஆயிடுச்சு? எல்லாமே எனக்கு தான். அவரது எல்லாமே. எத்தனை பேர் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அவரது எல்லாமே உங்களுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எடுத்துங்க. நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஸோ அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ இப்போ எல்லாமே என்னது. ஏன் என்னதுன்னு நான் சொல்கிறேன்னா, சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிறவர் என்ன சொல்கிறாரு? வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு அறிவிக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? என்னுடையதெல்லாம் உன்னுடையதுரான்னு எனக்கு சொன்னதால் எனக்கு அறிவிச்சிட்டார். என்ன அறிவிச்சிட்டாரு? இயேசுதுலாம் என்னோடது. அப்போ அறிவிச்சிட்டாருன்னா என்ன நடக்க போகுது? அதுதான் நடக்க போகுது. சொல்லுங்கள், இயேசுவோடதெல்லாம் என்னோடது. அவர்கிட்ட பயம் இல்லை, அவர்கிட்ட துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எதுவுமே. எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஆமேன் தான் உங்களை ரட்சிக்க போகுது. சொல்லுங்கள், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, முக்கியமாக பயம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, ஜுரமே இல்லை, தலைவலி இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ அவர்கிட்ட என்னலாம் இருக்குது? இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அவர்கிட்ட என்னலாம் இருக்குது? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துடுங்க.
எல்லாமே இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அறிவிச்சிட்டாரு. சத்தியாவியாகிய அவர் அவருடைய வைகள் யாவும் என்னுடைய வைகள் என்று அறிவித்ததினால் இப்போ எனக்குள்ளே என்ன வந்துருச்சு, அவருடைய கேரக்டர் அப்படியே எனக்குள்ளே வந்துருச்சு. சொல்லுங்கள், அவருடைய கேரக்டரு எனக்குள்ளே. முக்கியமாக பயம் போயிடுச்சு. சொல்லுங்கள், எத்தனை பேர் பயந்துனுக்கிறீங்க? ஐயோ இது எனக்கு நடத்துகிறோம் பிரதர் அப்படின்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. சத்திய ஆவியானவர் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவருடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர்கிட்ட பயம் இல்லை. பயம் மோசமானதுங்க, தெரியும்ல. இருக்கிறதுலே கொடூரமானது பயம். அது எல்லாமே பண்ணிடும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பயப்பட மாட்டீங்களா? நீங்களா யாரும் பயப்பட மாட்டீங்களா? அந்த பயத்தை கர்த்தர் எடுக்கிறார் இந்த வேலையில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பயத்தை எடுக்கிறார். பயம் ரொம்ப மோசமானதுங்க. எல்லாமே வர வச்சிடும். அது இல்லாத ஒன்று உருவாக்கிடும். அது ஏதாவது ஒன்று சின்னதாக இங்கே நோற மாதிரி இருந்தால் என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு என்ன வருது? பயம்தான் வருது. அந்த பயம் என்ன பண்ணுது? நம்மளை எல்லா இடத்துக்கும் ஓட வைக்குது. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னுறாங்க. ஆனால் அந்த பயம் 5 நாள் நீங்கள் துக்கப்பட வச்சுருக்கோம், 1 மாதம் துக்கப்பட வச்சுருக்கோம். மோசமானது. சில பேர் பயமே அவங்கள அழிச்சிடும் வாழ்க்கையை. 60 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, வாழ போகிறது கொஞ்ச நாள். அவனுக்குள்ளே ஒரு பயம் பிசாசானவன் எடுத்துன்னு வந்துட்டான். அவர் என்ன பண்ணிடுறாரு, அதையே சொல்லி சொல்லி முடிச்சு போயிடுறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பயம் என்கிட்ட இல்லை. இப்போ அந்த பயம் என்கிட்ட இல்லை பார்த்தியா, அந்த பயம் இப்போது அவர்கிட்ட இல்லதால அது யார் தான் மாறிடுச்சு? இப்போது என்னுடையதாக மாறிடுச்சு. சொல்லுங்கள், அது ரொம்ப பெரிய வார்த்தை. என்னுடையதாக மாறிடுச்சு. எத்தனை பேர் பேதுரு படகுல தண்ணியில் கால் வச்சு நடந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? அந்த வசனத்தை யாராவது எடுக்க முடியுமா? பேதுரு தண்ணியில் கால் வச்சு நடந்தார். எடுங்க. அப்போ ஏசு என்ன பண்ணிருந்தார்? தூங்கி கொண்டு இருந்தாரா? எடுங்க 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 சிஸ்டர், வசனத்தை எடுங்க. மத்தேயு 14:29. ஏசு தூங்கினாரா? இதில் தூங்கினாரா? அப்போ எங்கே தூங்கினாரு? இப்போ எங்கே வந்துனுக்கிறாரு? படகுல வந்து. அப்போ கப்பலில் வராரா? ஆக மொத்தம் இதில் தானே நடக்குது. அது தாங்க கேட்குறேன். இதில் தானே நடக்குது. சரி, படிப்போம். இதுக்கு முன்னாடி தூங்கி நின்றாருன்னு சொல்கிறீங்களா? இருக்குதான்னு பாருமா அந்த வசனம். சரி, அதற்கு அவர் வா என்றார். அப்போது ஆனால் தூங்கு உண்மை, தூங்கினார். ஆமாம், அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் என்ன பண்ணுறான்? நடந்தான். யார் நடந்தா சொல்லுங்கள்? பேதுரு நடந்தான். எப்படிப்பட்ட விசுவாசமான ஆள் பாருங்கள். தைரியமாக நடந்துட்டான். நீங்கள் நடப்பீங்களா? நடப்பீங்களா? நடந்துருவீங்களா? ஏசு கூட இருந்தால் நடப்பீங்க. நீங்கள் என்னங்க நடக்கிறது? நான் ஓடுவேங்க. நான் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சொல்லுங்கள், காற்று பலமாக இருக்கையில். இப்போ நான் இங்கே ஒரு வசனத்தை ஒரு வரியை கட் பண்ணுருவேன். காற்று பலமாக இருக்கையில் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கரெக்டாக நான் எதை விட்டேன்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மறுபடியும் படிக்கிறேன். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எது ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள், எதை விட்ட? பயந்து. சொல்லுங்கள், பயந்ததுனால காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்ததுனால அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்போது காற்று மூழ்கடிக்கல அவனை. சொல்லுங்க, காற்று அவனை மூழ்கடிக்கல. பலமாக காத்தடிச்சது உண்மைதான், ஆனால் அந்த காற்று அவனை மூழ்கடிக்கல. இயேசுவன் தான் நிற்கிறாரு, பலமாக காற்றடிக்குது. ஏன்? அவர் மனுஷகுமாரனை தானே நிற்கிறாரு.
ஆமாவா இல்லையா? மனுஷகுமாரனா நிற்கிறாரு. அவர் முழுக வேண்டியது தானே? அவர் முழுகலை. காரணம், இவங்கிட்ட பயம் வந்தது, அவர்கிட்ட பயம் இல்லாமல் இருந்தது. இவங்கிட்ட பயம் வந்ததுனால அதே காற்றில் இவன் முழுகினா, அவர்கிட்ட பயம் இல்லாதனால அதே காற்றில் அவர் நின்றார். எத்தனை பேர் லைட் அடிக்குது? அப்போது ஒரு பயம் ஒருத்தவனை வாழ்க்கையில் சிதைச்சிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடையதில் எல்லாம் இப்போ யாருக்கு கொடுக்குறாரு? எனக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள பயத்தை அவர் விலக்குகிறார். அப்போ பயத்தை விலக்குறாருன்னா நான் எதுலேயும் அமிழ்ந்து போகவே மாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அமிழ்ந்து போகவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் முழுகவே மாட்டேன். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடையதெல்லாம் என்னுடையது என்று சத்திய ஆவியாகியார் அவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி என்னை நடத்துவார். அடுத்தது சத்திய ஆவியாக அடுத்த வசனம், மெய்யாகவே மெய்யாகவே, யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே வருங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். காரணம், அந்த துக்கம்லாம் அவர் தரப்போகிறது கிடையாது. அதனால் என்னிடத்தில் சந்தோஷமாக இரு, நான் உங்கள் துக்கங்களை யாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவேன். 33ஆம் வசனம் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்த தேவன் உங்களோடு கூட, சத்திய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போது நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். எபேசியர் 6:16. ஒரு 10 நிமிஷம் அந்த சத்தியம்னா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எந்த பிடித்தவர்களாக நிற்கணும் பாருங்க, நல்லா கவனிங்க. பவுல் யார் சொல்கிறார் இதை? பவுல் சொல்கிறார். பவுல் வந்து ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒரு அழகாக ஒரு கதை மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன். பவுல் வந்து எங்கே இருக்கிறாரு? ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் உக்காந்துட்டு பார்க்குறாரு, இந்த ரோமர்கள் இருக்கிறாங்கள, அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தலையில் ஒரு கவசம், அதாவது என்னது, ஹெல்மெட் போட்டுனுக்கிறாங்க, மாரில் ஒரு ஷீல்டு, அந்த மாதிரி ஃபுல் இதில் என்ன சொல்கிறது, அது ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸில் நிற்கிறாங்க. இப்படியும் அப்படியே நடந்துனுக்கிறாங்க. அந்த போர்ச்சவர்களாக அப்படி அந்த ஈட்டி எடுத்துன்னு எல்லாமே நடந்துன்னு இருக்கிறாங்க. அதை அவரை பார்த்துட்டு பவுல் சொல்கிறாரு, பாருங்க, பவுலுக்கு வந்து ஞானம் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? வீதியிலேருந்து வந்துக்குது. சொல்லுங்கள், பவுலுக்கு ஞானம் வீதியிலேருந்து வந்துருக்குது. அவர் பைபிளில் இருக்கிறத எடுத்து இங்கே சொல்லலை, ஆனால் இவர் சொன்னதை பைபிளில் கர்த்தர் எழுதிட்டார். புரியுதா நான் சொல்கிறது? அவங்க நடக்கிறத பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, பொல்லாங்க நேயும், அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு வெளிப்பாடு சொல்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். எது அந்த கேடகம்? விசுவாசமே கேடகம். சொல்லுங்கள், கேடகம் என்றால் என்ன? ஃப்ரண்ட்டில் அப்படி தடுத்து அப்படி நிறுத்துறது தெரியுமா? அது உங்களுக்கு கேடகம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க கேடகம்? என்ன நான் ஒன்று சொல்ல நினச்சேன், அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி கேடகம் யாராவது பார்க்கலீங்கன்னா பார்த்தியா, இது மட்டும் சொல்ல மாட்டீங்க. கேடகம் பார்த்துருக்குறேன்னு எல்லாம் சொன்னீங்க. பாகுபலி எத்தனை பேர் பார்த்தணும்? ஒருத்தர் தான் கரெக்டாக கை தூக்குறாங்க. உண்மைக்கு உண்மையாக இருக்கிறாங்க. கர்த்தர் உண்மையான இருதயத்தை பார்க்கிறார். எல்லாம் பார்த்து சைலண்ட்டாக உக்காந்துக்கிறீங்க. அதில் பாருங்கள், கேடகம்னா என்னன்னு தெரியும். கேடகம் வந்து 6 அடி இருக்கும், தெரியும்ல? அது ஒன்று இருந்தாலே போதும்.
டோட்டலாக ஆளே மறைச்சிடுங்க ஃபுல்லாக. எப்பேற்பட்ட இது வந்தாலும் அது ஒன்று இருந்தால் போதும், தடுத்து நிறுத்திடலாம். அந்த மாதிரி தேவன் வந்து நிறைய காரியங்களை சொல்கிறாரு. அதாவது ஏசாயா 59:17ங்களா, ஏசாயா 59:17. ஒருத்தர் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5:8 எடுங்க டக்கு டக்குன்னு. 59:17, 1 தெசலோனிக்கேயர் 5:8. தலைச்சீரா ஹெல்மெட்டை பற்றி பேசுவார் இந்த இடத்துல. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு பாருங்கள், படிங்க. ஏசாயா 59:17 சத்தமாக படிங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டல் என்று வஸ்திரம். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா அழகாக அடிக்கிட்டே வர்றாரு. இங்கே சொல்கிறாரு இரட்சிப்பென்னும் தலை சீரா. பாருங்கள், உடம்புல ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எந்த பகுதியில் என்ன அடிபட்டாலும் உயிர் வாழலாம். ஆனால் தலையில் அடிபட்டால் மட்டும் என்ன ஆகிடும்? முடிஞ்சது கதை. ஆமாவா இல்லையா? ஆமாம், தலையில் அடிபட்டுச்சுன்னா உயிர் போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு? ஹெல்மெட்டை மாட்டுன்றாரு. எந்த ஹெல்மெட்டு? ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அந்த ரட்சிப்பு தான் நம்மளை இதுவரையிலும் பாதுகாத்து கொண்டு வருகிறது. அதுதான் தலைச்சீராவாக நம்மளுக்கு இருக்கிறது. அப்படியே ஒன்று ஒன்றா இதை சொல்லின்னு வர்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:8 படிங்க. பாருங்கள், இதுலேயும் அதான் சொல்கிறாரு. தலைச்சீரா ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை மாட்டுங்க, மார்க்கவஸ்தை மாட்டுங்க, எல்லாமே சொல்லின்னு வர்றாரு. எல்லாமே சொல்லின்னு வந்துட்டு மறுபடியும் பாருங்கள், இங்கே அழகாக சொல்கிறாரு. எபேசியர் 6 மறுபடியும் அதே படிக்கிறேன். பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் இவ்வளவும் சொல்லிட்டு எல்லாவற்றிலும் மேலாக என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். ரொம்ப முக்கியங்க. அந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு முன்னே வர முடியும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமாம், அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் இயேசு என்ன பண்ணார்? தூங்கிக்கின்னு இருந்தார். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கும் அந்த சத்தியம் சொல்லிடணும். ஐயோ அப்படின்னு அவங்க தப்பாக நினைக்கூட. கர்த்தர் தான் எதுவும் பேசுறது, ஆவியானவர் தான் எதுவும் பேசுறது. அவர் இயேசு என்ன பண்ணார்? ஒரு காற்று மறுபடியும் அடிக்குது, பயங்கரமாக அச்சு தூக்குது. தூங்கின்னு இருப்பாத்து அவர் எங்கே போய் தூங்கினுக்கிறாரு? அடித்தட்டில் போய் பத்துனுக்கிறாருங்க. பாருங்கள் என்ன மாதிரி மனுஷனாக இருப்பார் பாருங்க அவர். யார்? இயேசு. பாவம், அவ்வளோ காற்று அடிக்குது. ஜனங்க கூட வந்த சீஷர்கள் கதறாங்க. அவர் போய் அடித்தட்டில் அயர்ந்த நெத்தியில் இருக்கிறாரு. ஏன் அயர்ந்த நெத்தியில் அவர் இருந்தார்? இதுக்கு முன்னாடி அதுக்கு போயிடுங்க, பயம் இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. பயம் எதனால் வருது? அவிசுவாசத்தினால பயம் வருது. இப்போ இவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க. இவங்க யார் தெரியுமா? பேதுருலாம் யார் தெரியுங்களா? சொல்லுங்க. சீஷர்களுங்க. சீஷர்களுக்கு முன்னாடி அவர்கள் யார்? சீஷர்கள்லாம் யார்? மீனவர்கள். மீனவர்கள்னால் என்ன தெரியுங்களா? மீனுக்கு கூட நீந்த தெரியுமோ இல்லையோ, இவங்களுக்கு நீந்த தெரியும். ஆமாவா இல்லையா? சைனா ஜப்பான்லாம் போங்க, பிறந்த கொஞ்சம் தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டுடுறானுங்க. அது அப்படியே மதிக்கின்னு சிரிச்சிக்கினே வருது. எத்தனை பேர் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிறீங்க? அந்த மாதிரி மீனவர்கள்கிட்ட தான் வந்து நடுக்கடலில் போய் முத்து எத்தனை வாடானா அவனுங்க போய் எத்தனை வருவானுங்க மீனவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவனுங்க பயப்படுறானுங்க. பயந்து யாரை கூப்பிட்றாங்க? ஐயரே. யார் அவர்? அவர் பாவம், அவர் நல்லா தூங்கினுக்கிறாரு உள்ள. அவர் தூங்கவே மாட்டார். அவர் தூங்கின டயர்டில் அவர் பல பேய்களை ஓட்டுருந்தால அவர் டயர்டாகிட்டு கீழே போய் அடித்தட்டில் பத்துனுக்கிறாரு. போய் எழுப்புறானுங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? அவர் என்ன யோசிச்சுருந்துருப்பார்? நீங்கள் உங்கள் ஞானத்தில் நான் கேட்குறேன், அவர் என்ன யோசிச்சிருப்பார்? என்னங்க, நான் இப்போது யாரை எத்தனை பேர் ஸ்விம்மிங் தெரியும்? 1 2 3 பேர் தெரியும். லேடிஸ்க்கு யாருக்கும் தெரியாது. ஓகே, 3 பேர்.
என்னப்பா எனக்கும் தெரியாது. 3 பேர் ஸ்விம்மிங் தெரியுங்க இங்கே. இப்போ 3 பேரோட நான் போகிறேன், போட்டில் போகிறேன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 3 பேர் என்ன ஆகுது, காற்று அடியுது, மழை அடியுது, ரொம்ப ஆடுது. நான் என்ன நினைப்பேன், அவங்க தான் நீச்சல் தெரியுமே, அவங்க தான் இருக்கிறாங்கடா அப்படின்னு நான் பத்துன்னு இருப்பேன். பத்துன்னு சும்மா உக்காந்துக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, என்ன பார்த்து, ஆனால் காற்று பலமாக அடிக்குது, மூழ்கிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் இயேசு கடவுளாக பார்க்காதீங்க. அவர் இங்கே மனுஷகுமார்னா பூமியில் இருக்கிறாரு, புரியுதுங்களா? அவருக்கு எப்படி இருந்திருக்கும், டே மீனவர்கள்டா, நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கடா. பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் கர்த்தர் பேசுனுங்கிறாரு பாருங்கள். ஸ்விம்மிங் தெரிஞ்சவடா, என்ன போய் கூப்பிட்றீங்களேடா, நான் யார் தெரியுமாடா, தச்சேன்டா, டேபிள் செய்ய கூப்பிடு நான் வரேன், கட்டில் செய்ய கூப்பிடு நான் வரேன், என்ன சொல்லுங்க தச்சேன்னு இயேசுவை சொல்லுங்கிறேன். கண்டிப்பாக நினச்சிருப்பார மாட்டாரா? ஒரு மேஜையை செய்ய கூப்பிடுங்கடா நான் வருவேன். நீச்சல் அடிக்க தெரிஞ்ச நீங்கள் என்ன போய் கூப்பிட்றீங்களேடா, எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஆனால் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. காரணம், அவருக்குள்ளாய் பயம் இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், என்னை காக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாரு. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல, அவர் தான் காப்பாற்றுவார், அவர் தான் நீர் பாய்ச்சுவார். சொல்லுங்கள், அவர் தான் சொன்னார், நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும். சொல்லுங்கள், அவர் தான் என்னை காப்பாற்றுவார். ஆனால் மனுஷன் தெரியுமா, இந்த மைண்ட் இல்லை, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது இல்லைப்பா, நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். அப்போ என்னன்னா, அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறான். யார்? தலைக்கவசத்தை போடு, நீதி என்னும் மார்க்கவசத்தை போடு, அப்புறம் என்னது, அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், இடுப்பில் இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோன்னு எல்லாமே சொல்லிவிட்டு பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக, அதுக்கும் மேலே, சொல்லுங்கள், அதுக்கும் மேலே, நீ என்னதான் இதை போட்டாலும் அதுக்கும் மேலே எதை பிடிக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம். அதுதான் நம்மளை எல்லாவற்றிலேருந்து தப்பு வைக்கும். என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் மாட்டிக்கோ, ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை மாட்டிக்கோ, நீ என்னும் மார்க்க அவஸ்தை மாட்டிக்கோ, நீ எல்லாமே மாட்டிக்கோ. ஆனால் இதற்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குது. நான் சொல்லலைங்க, இதுக்கெல்லாம் மேலே இருக்குன்னு பவுல் சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று இருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடிக்கணுமா, பிடித்தவர்களாக நில்லுங்க. அது பிடிச்சிட்டாலே இது மற்றதுலாம் தேவையே இல்லை. எது? ஆமாம், ஒரு ஆளே மறைச்சிடுங்க, அது 6 அடி சைஸுக்கு இருக்கும். ஒரு ஆள் அதில் பதுங்கிடலாம். நீங்கள் கருப்பாக சிவப்பான்னு தெரியாது, நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்கள் எந்த ஹைட்டுன்னு தெரியாது. எதை வச்சு மறைச்சிட்டா? விசுவாசம் என்ன கேடகத்தை தூக்கி வச்சுன்னா எதுவுமே தெரியாது. யாருக்கு? எதிராளியானவனாக பிசாசுக்கு. அவனுக்கு தெரிஞ்சதுலாம் அவன் விசுவாசத்தை கேடகமாக பிடிச்சிருக்கிறான்டா, அதனால் அவன்கிட்ட நான் போகவே நெருங்கவே முடியாது. நிறைய பேர் ரட்சிப்பு என்னும் தலைக்கவசத்தை உடுத்திருப்பாங்க, நீதி என்னும் மார்க்கத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் விசுவாசம் என்னும் கேடகத்தில் பிடிக்காதவர்களாக இப்படி திரும்பி நிற்பாங்க பயத்தில். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிட்டேன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கலாம். புரிஞ்சிச்சா? எல்லாவற்றிற்கும் மேலாக எதை வைக்கணுன்றாரு? அவருக்கு ஒரு கைத்தட்டி இல்லாமா? யாருக்கு? பவுலுக்கு. சரி, பவுலுக்கு கம்மியாக கை தட்டினீங்க, ரைட்டு, பார்க்கலாம். இப்போ மோசே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சங்கீதம் 91 4. சங்கீதம் 91:4. அவர் எவர்?
அவர் தமது சிறகுகளாலே எவர் இல்லை இல்லை எவர். இதை நான் போதிச்சே இருக்கிறேங்க, எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 91 எத்தனை பேர் இந்த இடத்துல வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? சரி, நான் இப்போ வரேன். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. யார் உன்னதமானவர்? சர்வ வல்லவர் யார்? யாரை குறித்து இங்கே பேசப்படுது? புரிஞ்சுதா? அதுதான் பிதா இல்லை, இயேசுவை குறித்து. நான் டாபிக் எதுக்கு வரேன்னா, இதை விசுவாசம் என்னும் கேடகத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். பவுல் சொல்கிறாரு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களா நெல்லுங்கள்னு. இப்போ இங்கே சொல்கிறாரு யார் மூடுவா தெரியுங்களா? இயேசு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கேட்காதவங்க அந்த சத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் போய் அதை கேளுங்க, ஓகேங்களா? இப்போ அவர் சொல்கிறாரு, எந்த வசனம்? 4ஆம் வசனம் படிமா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசயம். மோசே சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு விசுவாசங்க தான்ப்பா உனக்கு கேடகம். இங்கே யார்? பவுல் சொல்கிறாரு மோசே அதுக்கும் மேலே ஒரு லெவல் பயங்கரமான ரெவலேஷன் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்று சத்தியம்தான் உனக்கு கேடகம்ன்றார். சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், விசுவாசம் கேடகமா சத்தியம் கேடகமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பவுல் சொன்னது கரெக்டா, மோசே சொன்னது கரெக்டா? சரி, கரெக்டான்னு சொல்லக்கூடாது. பவுல் சொன்னது எடுக்க போகிறீங்களா, மோசே சொன்னதை எடுத்துக்க போகிறீங்களா? எல்லாரும் பவுல் தான் சொல்லுவீங்க. சொல்லுங்கள், கரெக்டு தான், சொல்லுங்கள். ரைட்டு. இப்போ நான் கேட்குறது, விசுவாசம் ஒரு கேடகத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக பவுல் என்ன சொல்கிறாரு? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கன்ட்டார். இங்கே மோசே சொல்கிறாரு சத்தியம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நீங்கள் எதை பிடிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். விசுவாசம் தான். எல்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுவீங்கன்னு தெரியும், ஓகேங்களா? ஆனால் ஒருத்தங்க மட்டும் அவங்க எப்பவும் நாட்டிட்டு அப்படின்னு அவங்க அதை விட்டுருங்க. இங்கே மோசே சொல்கிறார் சத்தியம், ரெவலேஷன், சரியான ரெவலேஷன் மோசே சொல்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? விசுவாசமே கேடகம், இந்த பக்கம் எது கேடகம்? சத்தியமே கேடகம். அந்த விசுவாசத்தை தூக்கி சத்தியத்து மேலே வைக்கிறது தான் முதல் கேடகமாக இருக்கிறது. எந்த விசுவாசத்தை? விசுவாசம் தான் கேடகம். அந்த கேடகம் எதில் வச்சு பிடிக்கணும்னா சத்தியத்தில் வச்சு பிடிக்கணும். புரியுதா? எத்தனை பேர் லைட் அடிக்குது? இப்போ நீங்கள் கேடகத்தில் எதை பிடிப்பீங்க? எதில் பிடிப்பீங்க? ஐயோ, சாதா கேடகத்தை கேட்குறேங்க. கையில் பிடிக்கிறீங்களா? கை இருக்கிறதால கையில் பிடிக்கிறீங்க, ஓகேங்களா? இங்கே விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடிப்பீங்க? கை கிடையாது, அந்த சத்தியத்தில் வச்சு தான் நீங்கள் பிடிக்க முடியும். இப்போ 2 வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? விசுவாசமே கேடகம், சத்தியமே கேடகம். அந்த கேடகத்தில் சத்தியத்து மேலே வைப்பதே விசுவாசம், அதுவே கேடகமாக இருக்கிறது. பதில் வந்துருச்சா? இப்போ பவுல் மறுபடியும் சொல்கிறாரு, எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அழகான சப்ஜெக்ட், அழகாக எடுத்துகிட்டு போங்க. கலாத்தியர் 2:5 வைமா. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி. இப்போ சொல்லுங்கள், விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கேடகம். இங்கே பவுல் லாஸ்ட்டாக எங்கே தெரியுமா வந்துட்டாரு? உன் விசுவாசத்தை தூக்கின்னு போய் சத்தியத்து மேலே வைடான்ட்டாரு. இப்போ அந்த சத்தியம் யார்? அந்த சத்தியம் என்னது? அதுதான் சுவிசேஷின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எதை வச்சு சொல்கிறாரு தெரியுங்களா? இதுக்கு முன்பு ஒன்று நடக்குது. நீ என்ன தான் பண்ணாலும் விருத்த சேதனை பண்ணண்டான்னு ஒரு இது நடக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும் போது நான் எதை குறித்தும் இணங்கணும்னு அவசியமே
கிடையாது. ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நான் இணங்கவில்லை. என்ன சப்ஜெக்ட் சொல்கிறார் தெரியுங்களா? நான் நாள் கிழமை பார்க்குறது இல்லைன்றார். எத்தனை பேர் நாள் கிழமை பார்க்குறீங்க? ஹலோ, நேரம் காலம் எத்தனை பேர் பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் சத்தம். தயவு செஞ்சு அதை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுங்க. பவுல் க்ளீனாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் ஒரு செகண்டு கூட இணங்கவே இல்லை அதுக்கு. பேதுருவே திட்டுறாருங்க. சில பேர் பாருங்கள், செவ்வாய்க்கிழமைனா பிடிக்காது. செவ்வாய்க்கிழமை எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமையா வேணாம்பா நிறுத்து, புதன்கிழமை வாங்கலாம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அந்த மாதிரி? நிறைய பேர் தலை குனிகிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நேரங்காலம் எத்தனை பேர் பார்த்துன்னுக்கிறீங்க? பார்த்துன்னுக்கிறீங்களா? இதெல்லாம் உருவாக்குனது யார் தெரியுமா? சொல்லுங்கள், இதெல்லாம் உருவாக்குனது யார் தெரியுமா? நேரங்காலம் பார்க்குறதெல்லாம் உருவாக்குனது யார் தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக நீங்கள் தான் சொல்வீங்களே, சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள் சத்தமாக. புரியல, சொல்லுங்கள். அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள். நேரங்காலம், ராகு காலம், கெட்ட காலம், டைம் பார்க்குறது, இதெல்லாம் எவன் உண்டாக்குனான்? சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக சொல்கிறோம், எல்லாம் முன்னு சத்தமாக சொல்லுங்கள். மனுஷனுங்க. எத்தனை பேர் பிசாசுன்றீங்க? பரவாயில்ல, சொன்னதுலேருந்து தெளிவாயிட்டுக்கிறீங்க. மனுஷன்தாங்க இதை உண்டாக்குறது. ஆனால் அவன் நேரமாக பண்ணுறான், சொல்லிவிட்டு அவன் கரெக்டாக இருப்பான் தெரியுமா? எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? சரி, நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நல்ல நேரம் ஆச்சு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டின்னு வாங்கோ. யார் சொல்கிறா இது? கரெக்டாக சொன்னேன். சொல்லுங்கள், யார் சொல்கிறான் இது? ஆமாம். என்ன ஆச்சு? நல்ல நேரம் முடிய போகுது, மாப்பிள்ளைய கூட்டின்னு வாங்க. ஏன்னா அவன் க்ளீனாக அவன் சொல்கிறான், நல்ல நேரம் இவரோட இன்னையோட இவருக்கு முடியுது, மாப்பிள்ளைய கூட்டின்னு வந்து வச்சுடுங்க. ஏன்னா இனியும் அவருக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணவே கூடாது தெரியுமா? யார் சொன்னா இது? அதுவும் அவன் தான் சொன்னான். ஆனால் அவன் எப்போ கல்யாணம் பண்ணுவான் தெரியுமா? கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்கள். புரிஞ்சுதா? அப்போ இது யார் உண்டு பண்ணது? மனுஷன். சில பேர் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையில் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவர் தான் இங்கே பிரசங்கம் பண்ணுகிறாரு. புரியலையா? நான் செவ்வாய்க்கிழமையில் வாங்குவேன். செவ்வாய்க்கிழமையில் பொருளை வாங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவன். நான் மட்டும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவன் கிடையாது. எங்கள் வம்சமாக காலகாலமாக செவ்வாய்க்கிழமையில் தானே நடக்குது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கிறது ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமை தான் எங்கள் அப்பா பிறந்தார், செவ்வாய்க்கிழமை தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க, செவ்வாய்க்கிழமை தான் நான் பிறந்தேன். வேணால் கேலண்டரில் போய் அந்த இயரை வச்சு பாருங்கள், டவுட் இருந்தால். செவ்வாய்க்கிழமை தான் என் அண்ணன் பிறந்தான், செவ்வாய்க்கிழமை தான் விழுப்புரம் வந்தோம். முதல் ஃப்ரிட்ஜு வாங்குது செவ்வாய்க்கிழமை, முதல் பீரோ வாங்குது செவ்வாய்க்கிழமை. இன்னும் அடிக்கினே போகலாம், நிறைய இருக்குது. அதுக்காக செவ்வாய்க்கிழமை சொல்ல, இதை நாங்கள் செவ்வாய்க்கிழமையில் வருது, சரி புதன்கிழமை மாற்றலாம் அப்படின்னு நினச்சின்னு புதன்கிழமையில் எத்தனை வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமை தான் வந்து விழும். அப்புறம் என்ன நினச்சா, செவ்வாய்க்கிழமை தான் அப்படின்னு நினச்சிட்டு இனியும் செவ்வாய்க்கிழமையிலே வாங்கலான்னு போனால் தான் நாள் மாறுது. புதன்கிழமையில் வருது, வியாழக்கிழமையில் வருது, வெள்ளிக்கிழமையில் வருது. இது நான் என்ன சொல்கிறேன், இங்கே அவர் சொல்கிறாரு, ஒரு நாழிகை ஆகிலும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இந்த காலம் நேரத்துக்கெல்லாம் நான் ஒரு நாழிகை கூட நான் இணங்கவில்லை. காரணம் என்னன்னா, சுவிசேஷத்தின் சத்தியம் என்கிட்ட இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? சுவிசேஷத்தின் சத்தியம் என்கிட்ட இருக்கிறதுனால நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே இல்லை, எல்லா நாளும் நல்ல நேரம் தான். இயேசு ஒவ்வொரு நாளும் சொல்கிறாரு, இதை படைத்துட்டு விட்டு சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார். எப்போ சொல்கிறாரு? மண்டே சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார்.
டியூஸ்டே படைச்சிட்டு சொல்கிறாரு இது நல்லது என்று கண்டார். வெனஸ்டே படைச்சிட்டு சொல்கிறாரு இது நல்லது என்று கண்டார். தேர்ஸ்டே சொல்கிறாரு நல்லது என்று கண்டார். ஃப்ரைடே சொன்னார் நல்லது என்று கண்டார். சாட்டர்டே சொல்கிறாரு நல்லது என்று கண்டார். ஆக மொத்தம் ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை எல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லா நேரமும் நல்லது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்த போனால் திடீர்னு பிரசனத்தோடு போய் நின்று ஜோமெல்லாம் வாங்க நான் பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி ஏஞ்சி நின்று கேட்க பாருங்க, இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க. அது என்ன ஆகிடும் தெரியுமா, டோட்டலாக அத்தனை பேரையும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துடும் அந்த கேள்வி. இருங்க ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, இருங்க நான் சொல்கிறேன் இருங்க. எத்தனை பேர் வீட்டில் அப்படி நடந்துக்குது? நடந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு நடந்துக்குது. அப்படி ஒரு வேளை நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த டைமில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று தான், இயேசுவின் நாமத்தினால வாயை மூடி கேள்வி. அப்படி கல்யாணம் பண்ணிக்கின்னு அவளை கூட்டின்னு வரேங்க வீட்டு உள்ள. எங்கள் வீட்டில் ஒரு கேள்வி இருந்தது, இரு உக்காரு இரு. ரொம்ப நான் என் மாமியார்கிட்ட கேட்டேன். என் மாமியார் வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் கற்றுக்க மாட்டேன். என் மாமியார் இவங்க சொன்னேன் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்பா, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம். கேள்வி அதை தான் சொல்கிறேன், கேள்வி வாயை மூடு. எல்லா நேரமும் நல்ல நேரம் மட்டும்தான். இயேசு எங்களை அப்படி தான் வச்சு இருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் அவர் தான் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். சரி, இங்கே பாருங்கள், கலாத்தியர் 2:14 கலாத்தியர் 2:14 வசனம் எடுங்க, நான் முடிக்கிறேண்ணா. கலாத்தியர் 2:14 இப்படி உங்கள் சுவிசேஷத்திற்கு சத்தியத்துக்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், எப்படி வராம பாருங்க, யாரு? பவுலுங்க. பேதுரு இருக்கிறாங்க, பேதுருவை பார்த்து சொல்கிறான், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை கண்டபோது, யார்? பேதுரு நடக்கலன்ட்டு எல்லாருக்கும் முன்பாகவும். என்னது இப்போ நான் எங்கள் பாட்டியை திட்டின பார்த்தியா, எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த மாதிரி அவன் ஓப்பனாக வந்துட்டான். யாரை? பேதுருவை திட்டுறான். யார்? பவுலு. பேதுருக்கு எப்படி இருந்திருக்கோம், வாப்பா ஊழியக்காரரு, நேற்று பிறந்து வளர்ந்தேன், நாங்கள் அவரு கூடயே சுற்றின்னு இருந்தேன்டா நான், நீ என்ன கேள்வி கேட்குறியே? நான் நேற்று வந்தவனா இருக்கட்டும்டா. அவன் எவ்வளோ தெளிவாகிறான் பாருங்க, நேற்று வந்தவனா இருக்கட்டும், சுவிசேஷத்தின் சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் செய்கிறேன், ஆனால் தான் உன்னை நான் கண்டிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் என்ன சொல்லணும் வரேன், விசுவாசமே கேடகம், சத்தியமே கேடகம். விசுவாசத்துக்கு எங்கே வைக்கணும்? சத்தியத்தில் வைக்கணும். சத்தியம் என்றால் என்ன? இது யார் கேட்டால் தெரியுங்களா? பிலாத்து கேட்குறான், சத்தியம் என்றால் என்ன? யாரை பார்த்து கேட்குறான் தெரியுங்களா? சத்தியத்தை பார்த்தே கேட்குறான். எத்தனை பேர் புரிஞ்சுதா? பிலாத்து கேட்குறான் சத்தியம் என்றால் என்ன, ஆனால் பதிலே சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? சத்தியங்கிட்டே நீ வந்து சத்தியம் என்றால் என்ன நீ கேட்குறியா? இப்போ நடந்துன்னு இருக்குது இல்லைடா, இதுதான் சத்தியம். எது நடந்துன்னு இருக்குது? இப்போ அவரை கொஞ்ச நேரத்தில் சிலுவில் தூக்கின்னு போக போகிறாங்க, சிலுவில் அறைய போகிறாங்க, அதுதான் சத்தியம். என்னன்னா சபையில் உக்காந்து இவர் எப்போ மெசேஜ் கொடுப்பாரு? பார்த்துன்னு இருக்கிறது மெசேஜ் இல்லை, இப்போ கொடுத்துன்னு இருக்கிறது தான் மெசேஜ். அதுதான் அவர் அங்கே அவனுக்கு பதில் சொல்ல. ஏன்னா சொல்லியிருந்தாருன்னா நடந்திருக்காது, சிலுவில் அரைஞ்சிருக்க முடியாது. பதிலே சொல்லங்க. ஏசு சைலண்ட்டாக இருந்தார். இப்போ வீட்டில் போய் வாசிங்க. பிலாத்து கேட்குறான் சத்தியம் என்றால் என்ன, இயேசுவை பார்த்து கேட்குறான், ஒன்றுமே சொல்ல, சைலண்ட்டாக இருக்கிறார். இப்போது இங்கே வராரு யார்கிட்ட? இப்போ பேதுருவை பிடிச்சி கத்துறாரு. அடுத்த வசனம் என்ன சொன்ன? கலாத்தியர் 2:14 தானே வாசிச்சிங்களா? இதுதானே அது? கலாத்தியர் 3:1 பாருங்க, அங்கேயும் கத்துறாரு, எல்லாரையும் கத்துறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே,
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? அப்போ இவ்வளோ தூரத்து திட்டுறாருன்னா கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணும். அவர் அவங்கள திட்டலைங்க. யாரை திட்டுறாரு தெரியுங்களா? புத்தி இல்லாத, ஹலோ லிசன், அவர் அங்கே திட்டல, நம்மளை தான் திட்டுறாரு. புத்தி இல்லாத சபையாரே, என்னம்மா மூடிட்டேன், என்ன திட்டுறாங்கன்னு மூட்டியா? நான் புத்தி இல்லாத சபையாரை, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார் சொல்லிட்டு சொல்கிறாரு. அர்த்த இதில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே. வரான் பாருங்க. எங்கே வரான்? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி எங்கே வைக்கணும்? சத்தியம் என்னும் கேடகத்தில் வைக்கணும். அந்த சத்தியமாவது என்ன? பிலாத்து கேட்குறான். அந்த சத்தியமாவது என்னன்னு கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? இயேசுவை பார்த்து கேட்குறான். சொல்கிறாரு இயேசு, அவன்கிட்ட சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பிதானிடத்தில் வர முடியாது. இங்கே இவர் சொல்கிறாரு சுவிசேஷமே சத்தியம். எது சத்தியம்? சத்தியம் என்றால் என்ன? சுவிசேஷம் தான் சத்தியம். சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லுங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? வாசிப்போம். எபேசியர் 1:13. வைமா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, இங்கே பாருங்கள், சத்திய வசனத்தை கேட்டு, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வசனம் எல்லாமே சத்தியமாகாது. புரியுதுங்களா? வசனம் வேறு, சத்தியம் வேறு. சொல்லுங்கள். வசனம் வேறு, சத்தியம் வேறு. யூதாஸ் 4 கொண்டு செத்தான், அது வசனம், சத்தியம் கிடையாது. சத்தியம் வேறு. இவர் அதுதான் சொல்கிறார், வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அடுத்தது பாருங்கள், கொலோசியர் 1:6 சொல்கிறது, அதுவும் சுவிசேஷமாகிய சத்தியம் என்று சொல்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? அதை பார்த்து நாம் முடிப்போம். 1 கொரிந்தியர் 15:1 1 கொரிந்தியர் 15:1 வைமா, வச்சாச்சா? அன்றியும் சகோதரரே, பாருங்க, மறுபடியும் முடிக்கிறேன். கன்க்ளூஷன் வந்தாச்சு, முடிவுரைக்கு வந்தாச்சு. விசுவாசமே கேடகமாக இருக்கணும். அந்த விசுவாசம் எதன் மேலே வைக்கணும்? சத்தியத்தின் மேலே வைக்கணும். சத்தியம் என்றால் என்ன? சுவிசேஷமே சத்தியம். சுவிசேஷம் என்றால் என்ன? அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். அடுத்ததுமா, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் எதனால் ரட்சிக்கப்படுவீர்கள்? சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குமே. அப்போ எதன் மேலே விசுவாசம் வைக்க சொல்கிறாரு? சுவிசேஷத்து மேலே தான் விசுவாசம் வைக்கணும். அதை தான் கேடகமாக பிடிச்சிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஷீல்டு. அந்த சுவிசேஷத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கலைன்னா உங்கள் விசுவாசம் என்ன ஆகிடுது? சொல்லுங்கள். சுவிசேஷத்து மேலே நான் விசுவாசம் வைக்கலைன்னா அந்த விசுவாசம் வீண், வேஸ்ட்டு, விருதா. அடுத்த வசனம் லைனாவாம்மா, அப்போ தான் நான் ஃப்ளோவாக போக முடியும். நான் அடைந்ததும் உங்கள் பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால் நான் அடைந்ததும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதும், சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறதும் என்னவென்றால் சொல்கிறாரு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்பதே அந்த சுவிசேஷமாகிய சத்தியமாக இருக்கிறது. பாருங்க, கேடகம் விசுவாசம் என்றால் என்ன? லாஸ்ட்டு விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தை கேடகத்தை பவுல் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை பிடிக்க சொல்கிறார். பவுல் தான் எல்லாத்துலேயும் வந்து முடிக்கிறாரு. அந்த விசுவாசத்தை எங்கே திரும்ப வைக்கணும்? சத்தியத்தின் மேலே வைக்கணும். சத்தியம் என்றால் என்ன? பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து நமக்காக
மரித்து, பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதே அந்த சத்தியமாகிய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களானால் உங்களை விட எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அந்த இடத்துல இருக்குது. அவர் ஒருத்தர் தான், எல்லாத்துக்கும் மூல காரணர் அவர் ஒருத்தர் தான். இந்த வெளிப்பாடு வசனம் எனக்கு இப்போ வந்தது இது. ஆனால் சின்னதாக வெளிப்பாடு 2019 கொடுத்துட்டேன். இதை எடுக்க பார்த்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். கர்த்தாவே 2019 இந்த ஒரு ஞானத்தை நீர் எனக்கு கொடுத்துருந்தீங்க. வேணா நீங்கள் போய் பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலாம்? கீழே காரில் போய் பின்னாடி ஸ்டிக்கரை பார்க்கலாம். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறீங்க? கல்வாரி இஸ் தி ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின். சிலுவை தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். எது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். இங்கே அதனால தான் பவுல் சொல்கிறாரு, க்ளீனாக சொல்கிறாரு, எல்லா வசனத்தையும் சொல்கிறாரு. 15 வச்சுலாமா? 10ஆம் வசனம் வைமா, 10ஆம் வசனம் வைமா, முடிக்கிறேன். 10ஆம் வசனம் 10, அடுத்தது 14, அடுத்தது 58. அவ்வளோதான். இதுதானே 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அதுதான் அவருடைய கிருபை. எது? இயேசு தான் நம்மளுடைய கிருபை. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் சுவிசேஷமாகிய சத்தியம். இதுதான் கிறிஸ்து எனக்கு மரித்தது. என்னுடைய எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்னுடைய முடியாமையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சிலுவை தான் நம்மளுக்கு சொல்யூஷன். சிலுவையில் தான் எல்லாத்தையும் முடித்து அவர் ஜெயமாக நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அந்த சுவிசேஷமாகிய பிரசங்கத்தை தான் கர்த்தர் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எதன் மூலியமாக? கலாத்தியரில் பேசினது போல், 1 கொரிந்தியரில் பேசினது போல். இப்போ சொல்கிற 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுலேயே 14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும். இப்போ நானே பவுல் இப்போ நானே சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய எல்லா சொல்யூஷனும், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குது? சிலுவையில் இருக்குது. சொல்கிறேன், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று முன்னாடி வசனம் வருது. எழுந்திருக்கவில்லை என்றால் என்னுடைய பிரசங்கமும் வேஸ்ட்டு, உங்கள் விசுவாசமும் வேஸ்ட்டு. அப்போ அவர் மரிச்சாரா? எழுந்தாரா? அப்போ இந்த பிரசங்கம் வேஸ்ட்டா? அப்போ உங்கள் விசுவாசம் வேஸ்ட்டாகிடுமா? அப்போ 50ஆம் வசனத்துக்கு வாங்க. 58. ஆகையால் எனக்கு, நான் பாருங்கள், நானே சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று. எத்தனை பேர் கர்த்தருக்காக தான் நான் எல்லாமே இருக்கிறேன்? எத்தனை பேர் அவரை துதிக்கணும்? இப்போ எத்தனை பேர் யாருக்காக வந்தீங்க சபைக்கு? தேவனுக்காக வந்திருக்கிறீங்களே. அவர் சொல்கிறாரு, சகோதரி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், என்னம்மா உறுதிப்பட்டவர்களாயும், இங்கே வருங்க, எதன் மேலே? கேடகம். இப்போ எந்த கேடகம் உங்கள்கிட்ட இருக்குது? உங்கள் விசுவாசம் என்னும் கேடகம் எதன் மேலே வைக்கணும்? சத்தியத்தின் மேலே வைக்கணும். சத்தியம் என்றால் என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து நமக்காக மரித்தது தான். நீங்கள் விசுவாசம் என்ன கேடகம் இப்போ எப்படி பிடிச்சின்னுக்கிறீங்கன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா, வியாதி வந்துச்சுன்னா, கவலை வந்துச்சுன்னா, கண்ணீர் வந்துச்சுன்னா, நான் விசுவாசம் என்னை ரட்சிச்சிடும், அந்த விசுவாசம் கிடையாது. எனக்காக ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்து என்னுடைய சுகத்திற்காக அவர் அங்கு வியாதிப்பட்டார். அந்த வியாதியினால், அந்த தழும்புகளினால் நான் சுகமாய் இருக்கிறேன் என்ற சுவிசேஷத்தின் விசுவாசத்தை நீங்கள் கேடகமாய் பிடித்து கொள்ளும் போது எதுவுமே உங்களை அணுகாது. நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் சிலுவையிலே தரித்திரரானார் என்கின்ற சுவிசேஷத்தின் விசுவாசத்தை நீங்கள் கேடகமாய் பிடிக்கும் போது நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறுகிறீர்கள். எல்லாமே எங்கே தெரியுமா வந்துடுது தீர்வு? சுவிசேஷம் என்னும் கேடகம், சுவிசேஷம் என்னும் சத்தியம். யார் அந்த சத்தியம்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் முடித்தது தான் இப்போ நான் சுவிசேஷமாய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேளை அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் என்னுடைய பிரசங்கமும் விருதா,
உங்களுடைய விசுவாசமும் விருதா. ஆனால் அவர் எழுந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பிரசங்கமும் உங்களை உயிர்த்தெழ வைக்கும், தேவனும் உங்களை உயிர்த்தெழ வைப்பார். உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும். எந்த விசுவாசம்? சுவிசேஷத்தின் மீது வைக்கிற விசுவாசம். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாயும். இங்கே அசையலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே அசையலாம், வேறு எதுக்கு தான் அசையக்கூடாது. பிரச்சனை வருதா அப்போது உறுதியாக நிற்கணும். சிலுவையில் எனக்காக முடிச்சிட்டாரா, அந்த சுவிசேஷம் என்னும் கேடகத்தை நான் இப்போது முன்னாடி வச்சிட்டேன். நான் பயந்தன்ற இது வைக்கல, நான் நல்லவன்றதால வைக்கல, இயேசு முடித்தார் என்ற விசுவாசத்தின் கேடகத்தை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன். அதனால் நான் உறுதியாக உக்காந்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் என் காதுக்கு வந்தாலும் நான் அசைய மாட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கள், இடியே ஊந்தாலும் நான் தூங்குவேன், அசைய மாட்டேன். அப்புறம் பாருங்கள், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவர்களாகவும் இருப்பீர்கள். ஹலோ, இந்த வசனத்துக்கு தான் நீங்கள் கை தட்டணும். ஆமாம், அந்த வசனத்தை அப்படியே வைங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். ஏன் அந்த வசனத்தை சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், முடிவு வந்துடுறேன். முதல் வசனத்தில் வந்துடுறேன். நான் படிக்கிற முதல் வசனம் யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முது சுயமாய் பேசலைங்க, ஏற்கனவே முடிச்சிட்டாருன்றது தான் பேசியிருக்கிறாரு. அந்த சத்திய ஆவி யார்? இயேசு தான். தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு ஆரம்பித்தோமா? அப்போ என்ன வரப்போகுது? எனக்கு கர்த்தருடைய கிரியையிலே எப்போது நான் பெறுகிறவர்களாய். அவர் இன்னொன்று சொல்கிறார் அடுத்தது, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றான். இப்போ எனக்கு அறிவிச்சிட்டார். என்ன அறிவிச்சிட்டாரு? கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் நான் பெருகி கொண்டு தான் இருப்பேன். என் கிரியை அல்ல, என் கிரியை அல்ல, கர்த்தருடைய கிருபை. இதை யார் எனக்கு சொன்னார்னா, சத்திய ஆவி. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே என்னை வழி நடத்திட்டாரு. இனியும் நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இனி என் வாழ்க்கையிலே பெருகுவேன் என்று சுவிசேஷமாய் அவர் சொன்ன விசுவாசத்தை நான் இப்போது கேடகமாக வைக்கிறேன். ஆதலால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்ல முடியும்? கல்வாரி சிலுவையில் எனக்காக அவர் யாவற்றையும் ஜெயமாக எனக்கு செய்து முடித்திருக்கிறார். எவ்விதத்திலும் எனக்கு குறைவே கிடையாது. எல்லா விதத்திலும் அவர் சம்பூர்ணமாக என்னை வைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் கேடகத்தை நான் இப்போது என் மார்க்கவசமாக நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். தலை சீராவாக வைத்திருக்கிறேன், என்னுடைய கச்சையாக வைத்திருக்கிறேன், முழுக்க முழுக்க கேடகமாக வைத்திருக்கிறேன். ஆகியால் தீமை என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவர் சொன்னார், நான் உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி அவர் உங்களை தாங்க வல்லவராக இருக்கிறார்.